அனைவருக்கும் வணக்கம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேரை தான் இன்றைக்கி டீப் அனலைஸ் பண்ண போகிறோம். எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 வருஷத்தில் 700% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நீங்கள் சொல்லலாம் கோவிடுக்கு 2020 தான் ஸ்டார்ட் ஆச்சு, அந்த லோவில் வாங்கியிருந்தால் இப்போ 700% பாசிபிள்ன்ட்டு. பட் அப்படி கிடையாது. டேட்டாஸ் அதை மீன் பண்ணலை. கோவிடுக்கு அப்புறம் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டேட்டாஸ் நல்லா பாசிட்டிவாக மாறி இருக்குது. அதனால தான் இந்த 700%. ஸோ ஹிஸ்டாரிக் டேட்டாவை எடுத்து வச்சுருக்கேன், இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஒரு கம்பெனியோட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். மல்டி பேக்கர் ஸ்டாக்கை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா இந்த மாதிரி டேட்டாஸோட ட்ராவல் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் டேட்டாஸோட ட்ராவல் பண்ணுறேன், என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள், சேர்ந்து வெல்த்தை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஃபார் டெய்லி அப்டேட்ஸ். அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்க்ரீனர் டேட்டாஸ்லேருந்து ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மார்க்கெட் கேபிட்டல் 9 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1017. நான் ரெக்கார்ட் பண்ணுறது June 12, 2026. 52 வீக் ஹை பார்த்திங்கன்னா 1235, லோ 782. ஸ்டாக் PE 11 இருக்குது, விச் இஸ் குட். புக் வேல்யூ 646. டிவிடெண்ட் ஈல்ட் 1.7% இருக்குது. நல்லா தான் டிவிடெண்ட் தராங்க எனக்கு தெரிஞ்சு. ROCE கவர்மெண்ட் பேங்க்ஸோ ப்ரைவேட் பேங்க்ஸோ பேங்க் செக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே ROCE நம்ம பார்க்கக்கூடாது. 10% கீழே தான் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 15%க்கு மேலே. பேங்க்ஸில் அது இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணணும், ROE செக் பண்ணணும். ROE 15% மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ ஸ்ப்ளிட்டு போனஸ்க்கு அப்புறம் ஒன் ருப்பியில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷமாக டேட்டாஸில் ஸ்ப்ளிட்டோ போனஸோ கொடுத்த மாதிரி டேட்டாஸ் எதுவுமே இல்லை. பட் ஃபேஸ் வேல்யூ 1ல் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 1.57. புக் வேல்யூலேருந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1.5 மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுதான் ப்ரைஸ் டு புக் வேல்யூ மென்ஷன் பண்ணுது. EPS பார்த்திங்கன்னா 90 ருபீஸில் இருக்குது. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் 13.1% மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. EPS நல்ல க்ரோத் ஆகிட்டுருக்கு. எந்த செக்டார் எடுத்தாலுமே EPS க்ரோத் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணுங்கள். EPSனால் ஏர்னிங் பர் ஷேர், ஓகேங்களா. அடுத்து டெப்ட்டு. லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் டெப்ட்டு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேபிட்டலோட டெப்ட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் பேங்க்குக்கு வந்து டெப்ட்டு தான் அசட்டே. அதனால் இங்கே டெப்ட்டு ரொம்ப ஹையாக தான் இருக்கும், ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா டெப்ட் டு ஈக்விட்டி. கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெப்ட் டு ஈக்விட்டி 10க்கு மேலே தான் இருக்குது. ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 6 to 7 இருக்கும். பட் நம்ம நார்மல் ரேஷியோ என்ன நினைப்போம், 1% அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் பேங்க் சைடில் அப்படி இருக்கவே இருக்காது. ப்ரைவேட்டில் 6 to 7 அந்த ரேஞ்சில் இருக்கும். கவர்மெண்ட் பேங்க்ஸில் 11%க்கு மேலே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ப்ரைவேட் பேங்க்ஸ் அவங்களோட ஈக்விட்டி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவங்க ப்ரமோட்டர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 0ல் இருக்கும். ஆர் மினிமம் 10% அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர் கையில் 50%க்கு மேலே ஹோல்டிங் இருக்கும். அதனால அவங்க FIIஸோ DIIஸோ நம்ம பொதுமக்களோ வாங்குறது கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க 50% தான் நம்ம வாங்குவோம், மற்றது எல்லாமே கடன் தான் வாங்குவாங்க. அதனால தான் டெப்ட் டு ஈக்விட்டி கவர்மெண்ட் பேங்க்ஸுக்கு ரொம்பவே ஹையாக இருக்குது. இதை பார்த்து பயப்பட வேணாம். நிறைய பேர் 11%ன்னு ஒரு புரிதல் இல்லாமல் நிறையா இருக்குது, வேணான்னு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதுக்கு மெயின் ரீசனே இது தான். கவர்மெண்ட் பேங்க்ஸு ஈக்விட்டி ஷேர்ஸை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. கடன் ரொம்பவே அதிகமாக வாங்குவாங்க, கடனும் ரொம்ப அதிகமாகவே கொடுப்பாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி கவர்மெண்ட் பேங்க்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. அடுத்து நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இது கால்குலேஷன் யூஸ் ஆகும், அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். 923. இது க்ரோர்ஸில் இருக்கும், கோடிக்கணக்கில் இருக்கும். பிளட்ஜ் பர்சன்டேஜ். கம்பெனியோட ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களா, அடமானம் வச்சுருக்காங்களா அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதை வச்சு கடன் வாங்குவாங்க நிறைய கம்பெனிஸ். அப்படி இருக்க கம்பெனிஸ்லாம் நம்ம போகவே கூடாது. பட் SBI அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவே இல்லை, நல்லா தான் இருக்குது. PG ரேஷியோ 1க்கு கீழே இருக்குது. ப்ரைஸ் டு ஏர்னிங் க்ரோத் நல்லாவே இருக்குது, 1% கீழே இருக்குது, ஓகேங்களா. இண்டஸ்ட்ரி P 8%ல் இருக்குது. கவர்மெண்ட் பேங்க்கோட இண்டஸ்ட்ரி PE பார்த்திங்கன்னா 8ல் இருக்குது. ஸ்டாக் PE 11. அதை நல்லாவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு, நல்லா தான் இருக்குது, ஓகேங்களா. ரிசர்வில் 6 லட்சம் கோடி பக்கம் வச்சுருக்காங்க, ஓகே, விச் இஸ் குட். ரிட்டர்ன் ஆன் அசெட் 1%, 1.11ல் இருக்குது. 1%க்கு மேலே இருக்கணும். பட் அது பார்டரில் மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், SBI பேங்க் எல்லாமே அந்த பார்டர் ரேஞ்சில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. எதுவுமே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியல வேல்யூ வைஸில், ஓகேங்களா. அதோட டேட்டாஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். SBI பேங்க்கோட 5 இயர் சார்ட்டை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். 2021 2026 நல்லாவே மூவ்மெண்ட் ஆயிருக்கு. 400 இருந்து 1200 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 200 டே மூவிங் ஆவரேஜை கட் பண்ணிவிட்டு 50 டே மூவிங் ஆவரேஜை டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அதை கட் பண்ணி கன்சல்டேட் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஆல் டைம் ஹை போகும். அதுக்கு Nifty 50 மார்க்கெட்டும் சப்போர்ட் பண்ணணும், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக் டேட்டா சொன்னேன் இல்லைங்களா, Nifty 50 இண்டெக்ஸும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும்
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி, நிஃப்டி 50ல் தான் இருக்குது. இண்டெக்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணும். பேங்கிங் இண்டெக்ஸும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் பேட்டர்ன் மாறி இருக்குது, பட் சேமாக தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. நிஃப்டி 50 2020 மார்ச்சில் 7500 பாயிண்ட் இருந்தது. ஒரு 260% இம்ப்ரூவ் ஆகி 2026 26,500 பாயிண்ட்டை ரீச் பண்ணியிருக்கு. இப்போ கொஞ்சம் மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு டவுன் ஆகுது, ஒரு கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா மார்க்கெட் அப்படியே நீங்கள் எஸ்பிஐ வந்தீங்கன்னா 2020 மேல 150 ருபீஸில் இருந்தது. இந்த 2026 ஃபெப்ல பார்த்தீங்கன்னா 1200 ஆல் டைம் ஹை 700% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 2020 பார்த்தீங்கன்னா இதோட டேட்டாஸ் எல்லாமே அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு மல்டிபேக்கர் ரேலியாக நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதுக்கப்புறமும் அதை மிஸ் பண்ணாமல் டேட்டாஸை ஃபாலோ பண்ணவே போதும். அதனால வரப்போகிற டேட்டாஸ் எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்த்துருவோம். ரெவன்யூ க்ரோத் 1,52,000 2015 இருந்தது. அப்படியே ஒரு 10 வருஷத்தில் 4,82,000 இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நடுவில் நிறைய லாஸஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம பார்ப்போம். நெட் ப்ராஃபிட் 13,000 80,000 இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இபிஎஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா 17 ரூபாயிலிருந்து 86 ரூபாயா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. டிவிடெண்ட் பே அவுட் 20% அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த 2018 தான் எஸ்பிஐ பேங்கோட நெட் ப்ராஃபிட் நெகட்டிவில் போயிருக்கு, இபிஎஸும் நெகட்டிவில் போயிருக்கு. ஓகேங்களா, இது என்ன காரணம்னா அவங்களோட அசட்டை அவங்க ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல. அதோட ஹிஸ்டாரிக் டேட்டாவை நான் அவங்களுக்கு காமிக்கலாம். இதுக்கு முன்னாடியும் 2015 அப்படி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. 2018 தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டு 2019 ப்ராஃபிட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 2020 பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணி இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 80,000 கோடியாக நெட் ப்ராஃபிட்டை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இபிஎஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, டிவிடெண்ட் பே அவுட் அப்படி சஸ்டெயின் ஆயிருக்கு. இதோட ஹிஸ்டாரிக் டேட்டாவை நம்ம செக் பண்ணுவோம். இந்த மாதிரி டேட்டாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும், ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்கை நம்மளால ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்துருவோம். கவர்மெண்ட் பேங்கை பொறுத்தவரையும் ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்டே 50% மேலே இருக்கும். அதை தவிர தான் மற்ற எஃப்ஐஎஸோ டிஏஸோ நம்ம பப்ளிக்கோ வாங்க முடியும். இதில் ப்ரமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 55%, மியூச்சுவல் ஃபண்ட் 13% ஹோல்டிங்கில் இருக்குது. அதர் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா 12%, ஆல்மோஸ்ட் 13%. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 11%, ரீட்டைல் நம்ம பார்த்தீங்கன்னா 6.82% மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கீ ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனரில் ஓரளவுக்கு டேட்டாஸை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து எஸ்பிஐயோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் அவங்க கொடுக்குற டேட்டாஸை நீங்கள் எடுத்து பார்த்தா மட்டும்தான் அந்த பேங்க் நல்லா ஸ்ட்ராங்காக அதோட அசட்டை நல்லா க்ரோ பண்ணிட்டு இருக்காங்களா, ஸ்டேபிளாக இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டேட்டாஸ் தான் இது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட கீ மெட்ரிக்ஸ் அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட் வேல்யூ, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அதோட ஹெல்த்தி பெஞ்ச் மார்க். இதை இந்த ரைட் சைடு இருக்கிறத லெஃப்ட் சைடு இருக்கிற டேட்டாஸ் மேட்ச் பண்ணிச்சுனாவே அந்த பேங்க் நல்லா ஸ்டேபிளாக இருக்குங்கிறத மீனிங். ஸோ இந்த டேட்டாஸ் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கேபிட்டல் அடிக்வன்சி ரேஷியோ, இது பேங்க்குக்கு ஒரு பெரிய ரிஸ்க் வருதுன்னா அந்த ஷாக்கை அப்சர்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிற பர்சன்டேஜ் தான். இது ஓவரால் கால்குலேஷன் பண்ணி ஒரு பர்சன்டேஜாக நம்ம கொடுத்துருக்காங்க. இது ஆர்பிஐ எவ்வளோ லெவலில் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா 12% மேலே. ஸோ எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா 15.40% மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த டேட்டாஸ்லையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் சிஏ ரேஷியோ நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரிஸ்க் உள்ள அசட், ரிஸ்க் வெயிட்டேஜ் அசட் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடியூஸ் பண்ணுறாங்க. ரிஸ்க் உள்ள அசட்டை நல்லா ரெடியூஸ் பண்ணாவே சிஏ ரேஷியோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுதான் இங்கே இந்த சார்ட் நமக்கு ஷோ பண்ணுது. ஓகேங்களா, அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு 3 டேட்டா. நான் பர்ஃபார்மிங் அசட், அது கிராஸ் லெவலில், நெட் லெவலில் பிசிஆர் ரேஷியோ எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, இது 3த்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்தாகணும். பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட் 3% கீழே இருக்கணும், 1.49% மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. நெட் என்பிஏ 0.39% மெயின்டைன் ஆகுது, ரொம்பவே நல்லா இருக்குது. பிசிஆர் ரேஷியோ, ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 70% மேலே எடுத்து வச்சுருக்காங்க. பிசிஆர் ரேஷியோ ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. இப்போ கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட், திடீர்னு ஒரு அசட் என்னால் கட்ட முடியல, நான் பர்ஃபார்மிங் அசட்டில் அது ஜாயின் பண்ணுது அப்படின்னா அந்த ஒரு அமௌண்ட்டை பிசிஆர் ரேஷியோ வச்சு கவர் பண்ணிடுவாங்க. கவர் பண்ணது போக என்பிஏ அசட், அதுதான் நெட் நான் பர்ஃபார்மிங் அசட். ஓவராலாக இப்போ கவர் பண்ணது போக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது 1% கீழே இருக்கணும், 0.39% மெயின்டைன் பண்ணுறாங்க. அசட் குவாலிட்டியில் கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ, பிசிஆர் ரேஷியோ, ஸ்லிப்பேஜ் ரேஷியோ 4 விஷயம் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 விஷயத்தை பார்த்தாவே ஒரு அசட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்களா தான் நீங்கள் செக் பண்ணிடலாம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கிராஸ் என்பிஏ 1.49%, அந்த பிசிஆர் ரேஷியோ வச்சு கவர் பண்ணதுக்கப்புறம் நெட் என்பிஏ 0.39%. ஓகேங்களா, நல்லா தான் இருக்குது. பிசிஆர் ரேஷியோ ஏயுசிஏ அப்படிங்கிறது அட்வான்ஸ் அண்டர் கலெக்ஷன். இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஒரு அசட் நான் பர்ஃபார்மிங் அசட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஒரு லோன் வாரா கடனாக கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வாரா கடனை
பிசிஆர் ரேஷியோ வச்சு கவர் பண்ணிடுவாங்க. இருந்தாலுமே அந்த வாரா கடனை அண்டர் கலெக்ஷன் அக்கௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கடன் வந்து திருப்பி வரக்கூடிய ஒரு லெவலில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து AUCA அண்டர் கலெக்ஷன் அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா அதை பிசிஆர் ரேஷியோவில் ஆட் பண்ணிடுவாங்க. அப்போ பிசிஆர் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். பிசிஆர் ரேஷியோ அட்வான்ஸ் அண்டர் கலெக்ஷன் அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு வாரா கடனை நான் பர்ஃபார்மிங் அசட்டில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அது வாரா கடனாக வந்துடும். ஓகேங்களா? ஆனால் அந்த கடனை வந்து ரிட்டன் நம்மளால் கலெக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத AUCAவாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அண்டர் கலெக்ஷன் அக்கௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து வர அமௌண்ட்டை பிசிஆர் ரேஷியோவில் ஆட் பண்ணிடுவாங்க. அதாவது இன்சூரன்ஸுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டுற மாதிரி வராதுன்னு தெரியும். அதை நம்ம கவரேஜ் பண்ணிட்டோம். இருந்தாலும் திடீர்னு அந்த அமௌண்ட் நமக்கு ரிகவரி பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே. அப்போ பிசிஆர் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். ஸ்லிப்பேஜ் ரேஷியோங்கிறது ஒன்றும் இல்லைங்க, NPAவோட கனெக்டடாக இருக்கிறது தான். எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் குட் லோன்ஸ் வந்து கன்வெர்டட் இன்டு பேட் லோன்ஸாக மாறுது. ஒரு கடன் கொடுத்துட்டோம், அது எவ்வளோ பர்சன்டேஜ் வார கடனாக மாறுது அப்படிங்கிறது தான் இந்த ரேஷியோ. இது 1% பிலோ இருக்கிற வரையும் ரொம்பவே நல்லது. அப்போ தான் இந்த NPA நான் பர்ஃபார்மிங் அசட் நல்ல ஒரு பர்சன்டேஜில் மெயின்டைன் பண்ண முடியும். இதோட ஹிஸ்டாரிக் டேட்டாவை எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லிப்பேஜ் ரேஷியோ பார்த்திங்கன்னா போன வருஷம் 20 crore இருந்தது, இந்த வருஷம் 22 crore மாறி இருக்குது. நம்பர்ஸாக பார்க்குறப்ப பெருசாக இருக்குது, பட் பர்சன்டேஜாக பார்க்குறப்ப நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து இதுதாங்க நான் சொன்ன ஹிஸ்டாரிக் டேட்டா. 2015 2018 நெட் நான் பர்ஃபார்மிங் அசட். ஒரு அசட்டை நல்லா மெயின்டைன் பண்ணலன்னா அதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம். கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட் 4% இருந்திருக்கு, அது 2018 10% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அசட் எதுவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணவே இல்லைங்க. ஓகேங்களா? நெட் நான் பர்ஃபார்மிங் 2%லேருந்து 5% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பிசிஆர் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா பிலோ 70 கீழே தான் இருக்குது. அது எவ்வளோ தான் கட்டினாலுமே பாருங்கள், ஃபஸ்ட்டு 69 இருந்திருக்கு 2015, அதை 2016 கட்டியிருக்காங்க, 60% மாறி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களால பெருசாக இம்ப்ரூவே பண்ண முடியல 2018 வரையும். ஃப்ரெஷ்ஷாக ஸ்லிப்பேஜ் வாரா கடன் எவ்வளோ பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு பாருங்கள். 29,000 கோடியாக இருந்து 1,00,000 கோடியாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அதாவது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் பேங்க்கால் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியல, கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல அந்த பேங்க்கை. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற டேட்டா எதுவுமே இங்கே கொடுத்துருக்க கைட்லைன்ஸுக்கு மீட்டே ஆகலை. அதனால பேங்க்கோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா பயங்கரமாக டவுன் ஆகிருக்கும். 2018ங்களா? நம்ம அந்த ரெவன்யூ டேட்டாவுக்கு போயிடுவோமா? ரெவன்யூ பார்த்திங்களா 2018 மைனஸில் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த டேட்டா. ஓகேங்களா? 2018 பேங்க்கை சரியாக ரன் பண்ணல. உடனே நீங்கள் 2018 மட்டுமா அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் 2015 டேட்டா எடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே அந்த பேங்க் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா 2019 இங்கே இருக்கிற டேட்டாவை எல்லாமே அப்படி சரி பண்ணியிருப்பாங்க. நெட் நான் பர்ஃபார்மிங் பார்த்திங்கன்னா 3%லேருந்து 2% கம்மி பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2018 10%லேருந்து அப்படியே 3% கன்வெர்ட் ஆகிருக்கு. 2020 2% ஆகிருக்கு. ஸோ 2020 இருந்தால் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து SBI நல்லா பீக்கில் போக ஆரம்பிச்சிச்சு. 150 ரூபாவில் இருந்து 1200 வந்திருக்கு. பிசிஆர் ரேஷியோவும் பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்லிப்பேஜ் ரேஷியோவும் கம்மி பண்ணியிருக்காங்க. 1%, 2%, திருப்பி 2%, இந்த மாதிரி நல்லா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பேங்க்கால் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஹிஸ்டாரிக் டேட்டாவை பார்த்தாவே உங்களுக்கு ஒன்று புரியும். பேங்க்கோட டேட்டாஸை வச்சு மட்டுமே அதை வந்து மல்டிபேக்கராக ஆகுமா இல்லையாங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டேட்டாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஒரு டைம் நல்லா நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 3 to 4% இருக்கணும். பட் பேங்க் வந்து ரொம்பவே பார்டர் லைனில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட டேட்டாவையும் செக் பண்ணிடுவோம். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருப்பாங்க. ஹோல் பேங்க், டொமஸ்டிக்குங்கிறது இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது, ஹோல் பேங்க் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளேயும் இருக்கும், ஃபாரினில் இருக்கும், ரெண்டுத்தையும் சேர்த்தி. இப்போ 2025 2.99 இருக்கிறது. ஹோல் பேங்க் 2.91% ரெடியூஸ் தான் இருக்குது. டொமஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா 3.14 இருந்தது, 3.03% ரெடியூஸ் தான் இருக்குது. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பெருசாக கெயின் ஆகலை. ஸோ இந்த நம்பர்ஸை இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா SBIக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா காசா ரேஷியோ, கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இப்போ எந்த பேங்க்குக்குமே சரியில்லைங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ கரண்ட் அக்கௌண்ட்லேயோ FD போகிறது அந்த மாதிரி எந்த ஒரு ஆர்வமே காட்ட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் எல்லா பேங்க்கோட பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா 40% கீழே இருக்கும். காசா ரேஷியோ ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா 40% மேலே இருக்கணும். பட் காசா ரேஷியோ ரெடியூஸ் தான் ஆகுது. அதை டேட்டாஸ்லையும் செக் பண்ணிடுவோம். ஸோ காசா ரேஷியோ பார்த்தீங்கன்னா March 25க்கும் 26க்கும் ஆல்மோஸ்ட் 10% இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 40க்கு மேலே கொண்டு போனாங்கன்னா SBIக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ, சிடி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. சிடி ரேஷியோ 75 to 80%, 85% இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா 82% மெயின்டைன் பண்ணுறாங்க. சிடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரிப்போர்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிடி ரேஷியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா L/D, லோன் பை டெபாசிட். 82% மெயின்டைன் பண்ணுறாங்க. இது எப்படின்னா, இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம பொதுமக்கள் FD, RD, கரண்ட் அக்கௌண்ட்டில் இதெல்லாமே நம்ம அமௌண்ட்டு அதில் வச்சுருப்போம், இல்லை டெபாசிட் பண்ணுவோம், இன்வெஸ்ட் பண்ணுவோம். இது அமௌண்ட்டை எல்லாமே எடுத்து பேங்க் வந்து லோன் கொடுப்பாங்க. அதோட பர்சன்டேஜ் தான். இப்போ 82 இல்லாமல் 100க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம டெபாசிட் பண்ண ஒட்டுமொத்த பணத்தையுமே பேங்க் வந்து லோனாக கொடுத்துரும். அப்போ நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம், ஒரு 10 பேர் வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க்கால் லிக்விடிட்டி பண்ணி அவங்களுக்கு செட்டில் பண்ண முடியாது. அப்போ பேங்க்கில் வந்து பெரிய பிரச்சனை கிரியேட் ஆகும். அதனாலேயே குறிப்பிட்ட பர்சன்டேஜ் லிக்விடிட்டாக கையில் வச்சுருக்கணும். ஸோ 85% வரையும் லோன் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. SBI நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் பார்த்தீங்கன்னா மைனஸில் தாங்க போயிட்டுருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே பெருசாக டெவலப் ஆகலை. அடுத்து ரிட்டர்ன் ஆன் அசெட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் 1.12%. அதுவுமே பார்டரில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் ஆன் அசெட் கன்சாலிடேட் தாங்க, 1 இயர்லேயே கன்சாலிடேட் தான் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா SBIக்கு நல்லாயிருக்கும். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். புரியலாம் அந்த இடத்த மட்டும் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக புரியும். இந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் டெய்லி அப்டேட்ஸ் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. என்னோட வியூ SBI பேங்க்கில் என்னென்னா, இது ஒரு கவர்மெண்ட் பேங்க்குங்க. கண்டிப்பாக நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணுவேன். கவர்மெண்ட் பேங்க் திவாலாக வாய்ப்பு இல்லை. எனக்கு இந்த பேங்க்கோட HDFC பேங்க் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியுது. நான் ஒரு 1 lakh வச்சுருக்கேன் அப்படின்னா SBIயில் ஒரு 10,000 போடுறேன்னா HDFCயில் ஒரு 25,000 நான் போடுவேன். அந்த ரேஷியோவில் தான் நான் இப்போதைக்கு இருக்கேன். SBI வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு இப்போதைக்கு நல்லா இருக்குது. எப்படி அப்படின்னா 50 days மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணி கன்சல்டேட் ஆகுதுன்னா அடுத்த ஒரு ஹை போகும். அதுக்கு Nifty 50யும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு ஹையர் ஐ ஃபார்ம் பண்ணிச்சுன்னா மட்டும் தான் நான் லாங் டேர்முக்கு யோசிப்பேன். இப்போதைக்கு நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு முடிவெடுங்க. நான் உங்கள் முன்னாடி நம்பர்ஸ் எல்லாமே வச்சாச்சு. அடுத்தடுத்த டிசிஷன் நீங்கள் அடுத்து வர குவார்டர்லி ரிசல்ட்டை வச்சு நீங்கள் ஒரு முடிவெடுங்க. கண்டிப்பாக நான் சொன்ன டேட்டாஸை பார்த்தாவே போதும் அந்த பேங்க் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையான்ட்டு. அடுத்தடுத்து நான் இருக்கிற பேங்கிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி போடுறேன். இப்போதைக்கு நான் Nifty 50ல் இருக்கிற கம்பெனி எடுத்திருக்கேன். அடுத்து ஸ்மால் கேப், மிட் கேப்பில் இருக்கிற பேங்க்ஸையும் எடுத்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். ஸோ என்னோட வியூ, SBI பேங்க்கை இப்போதைக்கு நான் லாங் டேர்முக்கு யோசிக்க மாட்டேன். Nifty 50 நல்ல ஒரு பாசிட்டிவ், நம்ம இந்தியன் மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் கண்டிஷனுக்கு வரணும். ஒரு ஸ்விங் ட்ரேட் வேணால் இப்போதைக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்முக்கு ஹையர் ஐ ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அப்போ டெக்னிக்கலாக நான் பார்த்துட்டு லாங் டேர்ம் போவோம். அப்படின்னா இந்த டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிவிட்டும் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்ததுக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஃபார் டெய்லி அப்டேட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.